யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் எல்லாரும் இணைந்து நமக்கென்று நாம் அதை வாசிப்போம். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களோட இருக்கிறாருங்க? ஆண்டவர் நம்ம குறித்து என்ன நினைக்கிறாரு? இந்த வேத பகுதியில் ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம செய்யணும்னு விரும்புகிறார். அது என்னன்னா, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ எப்படி இருப்பாய்? புத்திமான். இதுதான் கர்த்தருடைய ஆசை. பாருங்க, கர்த்தருடைய எண்ணம். தேவன் நம்மளை குறித்து என்ன எண்ணுகிறார் என்கிறத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் நம்ம எண்ணங்கள்லாம் உயர ஆரம்பிக்கும். நம்மளை குறித்து கொஞ்சம் உயர்ந்து யோசிக்கிறதுக்கு கர்த்தர் நல்ல ஒரு எண்ணங்களை கர்த்தர் நமக்குள்ளே உண்டாக்குவார். இந்த சத்தியத்தின் அடிப்படையில் தேவன் விரும்புகிற ஒன்று, நான் என் வழியை வாய்க்க பண்ணணும், நான் புத்திமானாக இருக்கணும். ஆங்கிலத்தில் வந்திருக்கு, நான் என் வழியை வாய்க்க பண்ணணும், நல்ல நல்ல வெற்றியெல்லாம் அடையணும். குட் சக்ஸஸை வாழ்க்கையில் சுதந்திரிப்பதுக்கு ஆண்டவர் ஏராளமான காரியங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த நாட்களில் நம்ம ஒன்று கவனித்து கொண்டு இருக்கிறோம். தேவன் எப்படி நமக்கு கொடுத்துருக்கிற இந்த சரீரம், தேவன் நம்ம கொடுத்துருக்கிற வேலை, தேவன் நம்ம கொடுத்துருக்கிற பொருள்கள், தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிற பொருளாதாரம், இது எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தவர் கர்த்தர் தான். எத்தனை பேர் கையை உயர்த்தி அதை ஆமென் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறார். அப்போ இது எல்லாவற்றுக்கும் அவர் எஜமானனாக இருக்கிறார், அவர் மாஸ்டராக இருக்கிறாரு, ஓனராக இருக்கிறாரு. நம்மளை ஆண்டவர் அவருடைய எல்லா காரியங்களையும் பராமரிப்பதுக்கான ஒரு நிர்வாகியாக, ஒரு உக்ரானக்காரனாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு மன நிறைவு நமக்கு இருக்குமானால், தேவன் நம்மிடத்தில் கொடுக்கிறத எடுத்து மன நிறைவோடு பல காரியங்களுக்கு, தேவன் விரும்புகிற அவருடைய வேலைக்கு, அவருடைய ஊழியத்துக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய சுவிசேஷத்துக்கு என்று எடுத்து பகிர்ந்து கொடுப்பதில் நமக்கு எந்த விதமான தயக்கமோ அச்சமோ நம்முடைய வாழ்க்கையில் வருவதில்லை. இதுதான் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஒரு நல்ல உக்ரானக்காரனாய், நல்ல ஒரு நிர்வாகியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை தேவன் விரும்புகிறதுக்கு ஏதுவாக நாம் உபயோகப்படுத்த பழகி கொள்வோமானால், கர்த்தர் ஒன்றை செய்வார். என்ன பண்ணுவார்னா, உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியெல்லாம் எடுத்து உக்ரானக்காரனாக இருக்கிற நீதிமானாக இருக்கிற நம்ம கையில் நிர்வாகியாக, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிர்வாகிக்கக்கூடிய நிர்வாகியாக இருக்கிற நம்ம கையில் கர்த்தர் அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாருன்னா, அவருடைய வேலையை செய்ய, அவருடைய ராஜ்யத்தை கட்ட, அவருடைய சுவிசேஷம் இந்த உலகம் முழுவதும் பரவுவதற்கு ஆண்டவர் நம்மளை ஒரு கருவியாய் தெரிந்து கொண்டு இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே எப்படி உண்டாக்க முடியும் என்பதை நமக்கு நடைமுறையாக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வசனத்தை வைத்து நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, இந்த தேவனுக்கு நான் எதை செய்தாலும் அவர் என்னை எல்லா விதத்திலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறாரே, இந்த தேவனுக்கு முன்பாக அவர் விரும்புகிறபடி நான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் அவர் விரும்புகிற ஒன்றாக இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க இந்த வசனம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை நம்ம இப்போ வாசிக்க போகிற வசனம் உக்ரானக்காரனுக்கும் நிர்வாகிக்கும் இது சம்பந்தமே இல்லாத ஒரு வசனம் போல இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா,
இதில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அற்புதமான சத்தியத்தை நாம் விளங்கி கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை நம்ம கவனிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, நமக்காக கொடுக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவராய்? நம்முடைய பிரதான ஆசாரியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படின்றது தான் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது பாருங்க. வாசிப்போமா? 15ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதங்களிலும், எல்லாம் சொல்லுங்க வாய் திறந்து, எல்லா விதங்களிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லா விதங்களிலும் அப்படின்னா இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய பலவீனம் என்ன, நமக்கு என்ன வேதனைகள், நம்முடைய பாடுகள் என்ன, நம்முடைய உணர்வுகள் என்ன, இது எல்லாவற்றையும் அவர் புரிந்து கொள்ளக்கூடிய பிரதான ஆசாரியரா. இப்போ நீங்கள் கவனிக்கணும், இதை எப்படி கர்த்தர் என்ன வச்சிருக்கிற உக்ரானக்காரனா, ஒரு நிர்வாகியா, ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, நான் தான் உன்னுடைய வாழ்க்கையின் எஜமானனாக இருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் தான் எனக்கு கொடுக்கிறார் என்கிற அங்கீகரிக்கிற ஒரு நிர்வாகி, அக்னாலேஜ் பண்ணுற ஒரு நிர்வாகியா, ஒரு உக்ரானக்காரனா நான் இருப்பேனா? இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னுடைய உக்ரானக்காரனா, என்னுடைய நிர்வாகியா, நான் உனக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நீ உபயோகப்படுத்தும் போதோ, அதை கொடுக்கும் போதோ, அதை நீ பகிர்ந்து கொள்ளும் போதோ உனக்குள்ள என்ன உணர்வு உண்டாகிறது என்பதை, அந்த உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை நமக்கு ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. இப்போ கவனிச்சு பாருங்க, தேவன் நம்ம கையில் கொடுக்குற எல்லாவற்றுக்கும் அவர் தான் மாஸ்டராக இருக்கிறார், ஓனராக இருக்கிறாரு, என்ன அதை பராமரிக்கக்கூடிய ஒரு நிர்வாகியாக வச்சிருக்கிறாரு. அப்படின்னும் போது அதை நான் உபயோகப்படுத்தும் போது, அதை எடுத்து நான் ஒருவருக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது, அல்லது நான் கர்த்தருக்கு என்று அவருடைய ஊழியத்துக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கும், அவருடைய சுவிசேஷத்துக்கும் அதை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வரும்போது, அதை கொடுக்கும்போது எனக்கு என்ன உணர்வு உண்டாகுது? நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உணர்வு என்ன இருக்குன்றது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் என்ன உணர்றேனோ அதை என் தேவன் உணர்கிறவராக இருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, நான் என்ன உணர்றேனோ அதை தேவன் உணர்வார். சில நேரம் பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, என் ஃபீலிங்கை யாருமே புரிஞ்சிக்க மாட்டுறாங்க சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவருக்கு கூட என்ன பண்ண முடியல, என் ஃபீலிங்கை, என் உணர்வு என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல. சொல்லியிருக்கீங்களா அப்படி? நீங்களாம் ரொம்ப சொல்லாத நல்லவர்கள் போல இருக்கிறீங்க, அப்படியே இருந்துங்க. ஆனால் அப்படி சொல்லியிருக்கிறோம், ஆண்டவரை உமக்கு என்னுடைய ஃபீலிங் புரியுதா, என்னுடைய உணர்வு புரியுதா, நான் ஆண்டவரை இதில் கஷ்டப்படுறேனே, இதில் இப்படி இருக்கிறேனே, ஆண்டவரை தவித்து கொண்டு இருக்கிறேனே, நான் மாத்திரம் தனியாக இருக்கிறது போல இருக்கே, இது உமக்கு புரியுதா ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க. இங்கே ஆண்டவர் அற்புதமாக சொல்கிறாரு, அப்படிலாம் நீங்களும் நானும் புலம்ப வேண்டியதே அவசியம் இல்லை. ஏன்னா நம்முடைய பிரதான ஆசாரியர் நம்மளை எல்லா விதங்களிலும் புரிந்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். நம்மளை எல்லா விதத்திலும். அப்போது இன்னைக்கு ஒரு காரியத்தை கவனிக்கிறோம், பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு தேவன் வச்சிருக்கிற ஒரு வழிமுறையை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இதுதான் சத்தியம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு பிரதான ஆசாரியராக எப்படி உன்னுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்க முடியுதோ, உன்னுடைய வேதனைகளை புரிந்து கொள்ள முடியுதோ, ஏன்னா உன்னுடைய உணர்ச்சிகளை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியுதோ, கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஒன்று காட்டுறாரு. தேவன் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், பொருளாதாரங்கள், பொருள் என வேலை, நம்முடைய நேரம், நம்முடைய தாளந்து, நம்முடைய ஆற்றல், இதை எல்லாவற்றையும் நான் எடுத்து உபயோகப்படுத்தும் போது, அதை எடுத்து இன்னொருவருக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது, அல்லது அதை எடுத்து நான் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வரும்போது எனக்கு என்ன ஃபீலிங் உண்டாகுது அப்படின்றது எனக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். நல்லா கவனிங்க. அந்த உணர்வு எப்படிப்பட்ட உணர்வாக இருக்கணும் என்பதை தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு காட்ட விரும்புகிறார். அப்படி ஒரு உணர்வு வரும்போது அந்த உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, நீங்கள் கர்த்தருக்கென்று ஒன்றை கொடுக்கும்போது, அல்லது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்தை எடுத்து நேரத்தையோ உங்களுடைய திறமைகளையோ உங்கள் ஆற்றலையோ எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்தும் போது என்ன உணர்வு இருக்கணும்?
அல்லது இன்னொருவருக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய பணத்தையோ உங்களுடைய நேரத்தையோ உங்களுடைய திறமைகளையோ இன்னொருவரை உருவாக்க நீங்கள் என்ன பகிர்ந்து கொடுக்குறீங்களோ கொடுக்கும்போது உங்கள் உணர்வு என்னவா இருக்கு? நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது, கொடுக்கும்போது, பகிர்ந்து கொள்ளும் போது அது உங்களுக்கு முக்கியமானதாய் இருக்கக்கூடிய உணர்வை உண்டாக்குதா? அது உங்களுக்கு விலையேற பெற்ற ஒன்றாய் இருக்கக்கூடிய உணர்வு உண்டாக்குதா? அது உங்களுக்கு மதிப்புக்குரிய ஒன்றாய் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு உண்டாக்கும்னா நல்ல கவனிங்கள், அதே உணர்வு தேவனுக்கும் உண்டாகும். தேவனுக்கு நான் உணர்கிறது அவருக்கு உண்டாகிறதுனால எனக்கு என்ன லாபம்னு நம்ம யோசிச்சோன்னா, நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க, எனக்கு என்ன உணர்வு உண்டாகுதோ கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் தேவன் வைத்திருக்கிற ஒரு உக்கிரானக்காரனாய் ஒரு நிர்வாகியாக நான் அதை பகிர்ந்து கொடுக்கும்போது என் உள்ளத்தில் நான் உணர்கிற உணர்வு, ஆண்டவரே இது எனக்கு ரொம்ப விலையேற பெற்றது, இது எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது ஆண்டவரே, இது எனக்கு ரொம்ப வேல்யூபிள் ஆனது, ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய பிரமாணத்தின்படி உம்முடைய வார்த்தையின்படி உங்கள் மேலே எனக்கு இருக்கிற அன்பினாலே, உங்கள் மேலே நான் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே, உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற ஒரு மகனாய் நான் இருக்கிறதினாலே ஆண்டவரே எனக்கு ரொம்ப முக்கியமானதை, எனக்கு ரொம்ப விலையேற பெற்றதை, எனக்கு ரொம்ப மதிப்புக்கூடிய ஒரு காரியத்தை நான் ஆண்டவரே கொடுக்கிறேன், அதை பகிர்ந்து கொள்கிறேன், அதை உபயோகப்படுத்துகிறேன்ற உணர்வு உங்களுக்கு இப்படிப்பட்ட உணர்வு இருக்குமானால் தேவனுக்கும் அதே உணர்வு உண்டாகும் என்பதை ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு சொல்லி கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அந்த உணர்வு அவருக்கு உண்டாகும் போது, நான் உன்னை விலையேற பெற்றதை கொடுக்குறேன்னா அவருக்கும் அது விலையேற பெற்ற உணர்வை உண்டாக்கும்னா அதனுடைய விளைவை கர்த்தர் எனக்கு எப்படி கொடுப்பாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் உணர்றதுல ஒன்றும் பெரிய விஷயமா இருக்குமா இல்லையான்னு நம்ம யோசிக்கலாம். என்ன நான் உணர்றதையே கர்த்தர் உணர்கிறதுனால அது என்னத்தை பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட போடுதுன்னு நினைக்கிறீங்களா? காட்டுறோம் பாருங்க. இன்னைக்கு தேவன் நீங்கள் உணர்றத அவர் உணர்வார்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் பலனையும் கர்த்தரே கொடுக்கிறவராக இருப்பார். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தரே என்ன செய்வார்? பலனையும் என்ன எல்லா ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் என்ன பண்ணுறார்? கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். இப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் கையில் ஒரு 1000 கோடி இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 1000 கோடி இருக்கிற மனுஷன் 1 கோடியை கொண்டு வந்து கர்த்தர் கொடுக்குறாருன்னு வைங்க. இப்போ பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அப்பா இந்த மனுஷன் என்ன மனசு பார்க்குறக்கு, எவ்வளோ பெரிய மனசு, 1 கோடி ரூபாவை கொண்டு வந்து எங்கே கொடுத்துட்டாரு? கர்த்தரும் கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த 1000 கோடி வச்சிருக்கிற ஒரு மனுஷன் அந்த 1 கோடியை கொடுக்கும்போது அவருக்குள்ள என்ன உணர்வு இருந்துச்சுன்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த 1000 கோடி வச்சிருக்கிற ஒரு ஆள் 1 கோடியை கொடுக்கும்போது, நான் கொடுக்கறது இந்த 1000 கோடியில் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன காரியம்தான் அப்படின்னு நினைச்சாருன்னு வைங்களேன், அது அவருக்கு முக்கியமானது அல்ல, அது அவருக்கு விலையேற பெற்றது அல்ல, அது அவருக்கு மதிப்புக்குரிய ஒன்றா இல்லை. அதனால ஆண்டவருடைய பார்வையில் அது எப்படி தான் இருக்கு? விலையேற பெற்றதா இல்லை, முக்கியமானதா இல்லை, மதிக்கக்கூடிய ஒன்றா இல்லை. தேவனுடைய பார்வையில் நீங்க பார்க்குற மாதிரியே பார்க்கக்கூடிய உணர்வு உண்டாகும் போது தேவனுக்கு எதெல்லாம் விலையேற பெற்றதாய் நீங்க பார்க்கறது அவருக்கு விலையேற பெற்றதா இருக்கோ, நான் சொல்றேன் அந்த விலையேற பெற்றதுக்கான நல்ல பலனை கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில தருவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியும், போக போக இறங்கிறோம். அப்போ நல்ல பலனை ஆண்டவர் கொடுப்பதுக்கு, அப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு ஒரு ஏழை ஒரு விதவை கையில் வேதத்தில் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? மார்க் 12ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் ஒரு சம்பவத்தை அங்கே சொல்கிறார். பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்சிருப்பார் நம்புகிறேன். தேவாலயத்துக்குள்ளே ஆண்டவர் போய் பிரசங்கம் பண்ணாமலாம் இருந்திருப்பார், கண்டிப்பாக பிரசங்கம் பண்ணியிருப்பார். தேவனுடைய வார்த்தையெல்லாம் பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அந்த தேவாலயத்தில் வைக்கப்பட்ட காணிக்கை பெட்டியில் கொண்டு வந்து காணிக்கை போட்டவர்களை பார்த்து கொண்டிருந்தாராம். காணிக்கை பெட்டியையும் காணிக்கை போட்டவங்களும் என்ன பண்ணாராம்? கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தாராம். அப்போ கவனிச்சு பாருங்க, ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய நிறைவிலிருந்து கொண்டு வந்து நிறைய கொடுத்தாங்க. ஆண்டவர் அதையும் பார்க்குறாரு. ஆனால் அதன் மத்தியில் ஒரு ஏழை விதவை வருகிறா. அந்த ஏழை விதவை தனக்கு விலையேற பெற்ற அந்த 2 காசை, அது அவளுடைய வாழ்க்கையில் ரொம்ப விலையேற பெற்றது, அது அவளுக்கு ரொம்ப வேல்யூபிளான ஒன்று, அது அவளுக்கு ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் வெரி சிக்னிஃபிகன்ட் ஃபார் ஹர், ரொம்ப முக்கியமானது. அந்த முக்கியமானதை, அந்த விலையேற பெற்றதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு என்று அவ
விதைத்த போது, ஏன் விதைத்தா? இவ்வளவு நேரம் அவ கேட்ட வசனம் ஆண்டவர் மேல உள்ள அன்பையும் விசுவாசத்தையும் கீழ்ப்பிடிதலையும் உண்டாக்கக்கூடிய செயலை உண்டாக்குனதுனால, இப்போ தன்னிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றதை நான் கர்த்தருக்கு கொடுத்தா அதுவும் அவருக்கும் விலையேற பெற்றதா இருக்கும். அவர் பார்வையில் எனக்கு விலையேற பெற்றது அவருக்கு விலையேற பெற்றதா இருந்தா என்ன ஓட்டாண்டியாக போக கர்த்தர் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார் என்கிற விசுவாசத்தில் கொண்டு வந்து தன்னுடைய விலையேற பெற்றதை போட்டது நிமித்தமா கர்த்தர் அவளை பாராட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி பாராட்டினார் கவனிச்சு பாருங்க. நீங்க எல்லா ஐஸ்வர்யவான்களை குறித்து சொல்றாருன்னா, பணம் வைத்திருந்தவர்களை குறித்து சொல்றாரு, நீங்க எல்லாம் உங்க நிறைவிலிருந்து எடுத்து போட்டீர்கள், அது எல்லாம் உங்களுக்கு முக்கியமானதல்ல. தட் இஸ் நாட் precious for you. ஆனா இங்க ஒருவர் இருக்கிறா, இந்த சகோதரி தனக்கு எது ரொம்ப ப்ரெஷியஸோ, தனக்கு எது ரொம்ப வேல்யூபிளோ, தனக்கு எது ரொம்ப முக்கியமோ சிக்னிஃபிகண்டோ அதை கொண்டு வந்து கர்த்தருக்கு என்று அவ விதைத்தா. மார்க் சுவிசேஷத்தில் அந்த வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன் பாருங்க. இப்படி தான் ஆண்டவர் நம்மை கவனிக்க விரும்புகிறார். அவர் எஜமான், நான் அவருடைய உக்ரானக்காரன், அவர் என்னை வைத்திருக்கிற நிர்வாகினா, என்கிட்ட கொடுக்கப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் எப்படி பார்க்கணும், எப்படிப்பட்ட விதத்தில் தேவனுக்காக கொடுக்கணும், அதை எடுத்து என் வாழ்க்கையில் உபயோகப்படுத்தணும், அதை எடுத்து எப்படி பகிர்ந்து கொடுக்கணுன்றதை தான் ஆண்டவர் காட்டுறார். நான் என்ன உணர்வோடு செய்கிறேன், நான் கொடுக்கறது ஒன்றும் பெருசு இல்லை, நான் பண்ணுறது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு முக்கியமானது அல்ல, அது உங்களுக்கு விலையேற பெற்ற ஒன்றும் அல்ல. மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து அது இருக்குது. ஆனால் இயேசுநாதர் 43ஆம் வசனத்தில் பாருங்கள், அங்கே சொல்கிறாரு. இங்கே 41ஆம் வசனம் கவனிச்சிங்கன்னா, இயேசு காணிக்கை பெட்டி எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணத்தை போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர், நல்லா கவனிங்க, ஐஸ்வர்யவான் என்ன பண்ணாங்க? அதிகமாக தான் கொடுத்தாங்க, அவங்கள ஒன்றும் குறை சொல்ல. ஆனால் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஐஸ்வர்யவான்கள் நிறைய தான் கொடுத்தாங்க. ஆனால் என்ன சொல்கிறாரு, நீ கொடுத்தது உனக்கு விலையேற பெற்றதா இல்லை. நல்லா கவனிக்க நான் சொல்கிற பாயிண்ட்டை, இதுதான் ஆண்டவர் இங்கே காட்டுறாரு. ஆனால் இந்த ஏழை விதவை கொடுத்தது கொஞ்சம் தான், ஆனால் அவ கொடுத்தது விலையேற பெற்றதை கொடுத்தா. இந்த ரெண்டு வித்தியாசத்தை நம்ம விளங்கி கொண்டாதான் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் கர்த்தர் அளவற்ற விதத்தில் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை கொண்டு வர முடியும். உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை எடுத்து, துன்மார்க்கையில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை எடுத்து என்கிட்ட கொடுக்கணும்னா, நான் கர்த்தருக்கு என்று விலையேற பெற்றதை கொடுக்குற உணர்வோட நான் கொடுக்குறேனா? தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்க்குறார். எல்லாம் மற்றவங்க எல்லாம் வெளியே தான் பார்ப்பாங்க, வெளி காரியங்களை, சுற்றி இருக்கிற காரியங்களை தான் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என் உள்ளத்தை பார்க்குறவர் கண்டுபிடிக்கிறாரு. இவங்க கிட்ட நிறைய இருக்கு, நிறைய கொடுக்குறாங்க, ஆனால் தங்களுடைய விலையேறப்பட்டதை கொடுக்கல. நல்லா கவனிங்க. என்னைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவன் மேல் உள்ள அன்பு, தேவன் மேல் உள்ள விசுவாசம், தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தை நான் கீழ்ப்பிடிந்து கை கொள்கிற ஒரு மனுஷனாக இருக்கும்போது தான் வேதம் சொல்லுகிறது, அவன் தன் வழியை வாய்க்க பண்ணுகிறான், அவன் எப்படி இருக்கிறான்? புத்திமானா இருக்கிறான். அப்போ நான் ஆண்டவருடைய பார்வையில் எனக்கு என்ன உணர்வு வரணும்? ஒவ்வொரு முறையும் நான் கர்த்தருக்கு என்று ஏதாவது கொடுக்குறேன், ஊழியம் செய்கிறேன், ஊழியத்துக்கு என்று கொடுக்குறேன், தேவனுடைய சுவிசேஷத்துக்கு என்று நான் கொடுக்குறேன், சுவிசேஷத்தை செய்கிறேன், அல்லது நான் இன்னொருவருக்கு நான் உதவியாக ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ள ஒரு உணர்வு வரணும், நான் கொடுக்கறது விலையேற பெற்றதா, சிக்னிஃபிகண்டானதா, முக்கியமானதா? இயேசுநாதர் இவளை பாராட்டுறாரு பாருங்க. 43ஆம் வசனத்தில் இவளை பாராட்டுறாரு. என்ன பாராட்டுறாரு அங்கே பாருங்க. 43ஆம் வசனம், அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 44ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. தனக்கு தன் வாழ்வதற்கு பிரஷியஸாய் இருந்ததை கொண்டு வந்து விதைச்சா. ஆண்டவர் என்ன அவளை கை விட்டுட்டாரா?
நான் நம்புறேன், நிச்சயமா அவளை அடுத்த முறை ஏழை விதவன் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுத்துருக்க மாட்டார் என்று தான் நான் நம்புறேன். ஏன்னா கர்த்தர் சொல்ற பிரமாணங்களை உபயோகப்படுத்தும் போது அதனுடைய ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக வரும், ஒன்றுமே ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறார். என்னுடைய உணர்வு எப்படி இருக்கு? நான் ஒருத்தருக்கு உதவி செஞ்சா கூட என்ன உணர்வோடு செய்கிறேன்? நான் ஒருத்தருக்கு போய் ஒரு காரியத்தை செய்கிறேன்னா என்ன உணர்வு? ஒருத்தரோட பேசுகிறேன்னா என்ன உணர்வு? ஒரு குடும்பத்தில் இன்னொருத்தரோட நான் பேசும்போது, இன்னொருத்தருக்கு நான் காரியங்களை செய்யும்போது, கணவன் மனைவிக்கு காரியங்களை செய்யும்போது, கணவன் மனைவிக்கு காரியங்களை செய்யும்போது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோர் காரியம், என்ன உணர்வோடு செய்கிறேன்? விலையேற பெற்றதை நான் கொடுக்குறேனா? இயேசுநாதர் நமக்கு ஒரு வேலை செய்ய அவர் வந்தபோது பிதாவாகிய தேவன் ஒன்றை செய்கிறார், தம்முடைய விலையேற பெற்ற தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்த பிரஷியஸான தம்முடைய குமாரனை. பழைய ஏற்பாட்டில் பாருங்க, அதுக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக ஏராளமான பலி முறைகளை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் அதுக்கு பிறகு தெரியுது, இன்னுமே எவ்வளோ பலி செலுத்தினாலும் ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. இந்த ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்து அவர்கள் சாபத்தை நீக்கி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் தேவன் என்ன சொல்லுகிறார்? தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க பாருங்கள், கொடுக்கும் போது கூட ப்ரெஷியஸானதை கர்த்தர் கொடுக்கிறார், பிதா கொடுக்கிறார். அதை கொடுத்ததுனால வந்த விளைவு என்ன? நல்லா கவனிங்க, அதனுடைய விளைவை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, ரிவார்டு எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நான் எதை செஞ்சாலும், குடும்பத்திலேயோ வேலை ஸ்தலத்திலேயோ கர்த்தருடைய ராஜ்யத்திலோ கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சபையிலையோ நீங்கள் எதை செய்தாலும் என்ன உணர்வு எனக்குள்ள இருக்கு? என் உணர்வு எனக்கு ஒன்று சொல்லணும், நான் கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது, எனக்கு ரொம்ப முக்கியமானது, எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ், எனக்கு ரொம்ப வேல்யூபிள். அந்த உணர்வோடு நான் செய்யும் போது ஆண்டவர் சொல்கிறான், அதே உணர்வு எனக்கும் இருக்குப்பா. உனக்குள்ள என்ன உணர்வு உண்டாச்சோ அதே உணர்வோடு தான் நானும் அதை பார்க்குறேன். அப்படி பார்க்குறேன்னா உன்னை கைவிட்டுருவேனான்னு கேட்குறேன். நான் உன்னை லாபம் அடையாமல் உனக்கு பலன் கொடுக்காம கர்த்தர் விட்டுருவாரோ? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீதை உதாரணப்படுத்த விரும்புகிறேன். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிக்கணும். அங்கே தாவீது பாருங்க, கர்த்தருக்கு பலி செலுத்த அவன் ராஜாவாக இருக்கிறான். அவன் எதையும் போய் கிரயம் கொடுத்து வாங்கி அவன் பலி செலுத்தணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலும் கொண்டு வந்து குமிச்சு வைக்கிறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த தாவீது சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. என்ன சொல்கிறான்? நான் கர்த்தருக்கு எதையாவது செலுத்தணும்னா அதை எந்த விதமான அதுக்கு எந்த விதமான காஸ்ட் இன்வால்வ் ஆகாமல் நான் செய்ய விரும்பல. இலவசமாக நான் எதையும் செய்ய விரும்பல. நான் கிரயம் கொடுத்து அதை நான் கர்த்தருக்கு செலுத்துவேன். ஏன்னா என் கர்த்தருக்கு நான் ஒரு உக்ரானக்காரனா, அவர் என்னுடைய எஜமானா இருக்கிறாரு. அவர் என்னை பார்க்கும்போது என் உணர்வை புரிந்து கொள்கிறாரு. நான் ஆண்டவருக்கு எதையும் இலவசமாக செய்ய விரும்பல, கிரயம் கொடுத்து என்னுடைய விலையேற பெற்றதை கொடுத்து நான் ஆண்டவரை நான் பலி செலுத்த விரும்புகிறேன் அப்படின்றார். பாருங்க, 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? அங்கே ரொம்ப அற்புதமாக அங்கே சொல்கிறேன். தாவீது ராஜா என்ன சொல்கிறார் பாருங்க. ராஜா அரவானையை பார்த்து, அப்படியானால் நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களஞ்சியத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். நல்லா கவனித்து பாருங்க, இலவசமாய் நான் செலுத்தாம. தாவீது சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன் கர்த்தர் அவன் கையில கொண்டு உலக செல்வத்தை கொண்டு கொடுத்தாருன்னு யோசித்து பாருங்க. அவன் கையில் ஆண்டவர் கொடுக்குற. ஏன்னா அவனுக்கு தெரியுது இது எல்லாத்துக்கும் ஓனர் கர்த்தர் தான். நம்ம ஜஸ்ட் ஒரு உக்ரானக்காரன், ஒரு நிர்வாகியாக இருக்கிறோம். பகிர்ந்து கொடுக்க தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவர் சொல்கிறத செய்கிறதுக்கு தான் இதெல்லாம் கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற உணர்வு இருக்கிறதுனால இந்த தாவீது சொல்கிறேன், நான் கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும்னா செலுத்தணும்னா இலவசமாக செய்ய மாட்டேன். அது எனக்கு விலையேறப்பட்டதாக இருக்கணும். அது சம்திங், இட் ஷுட் பி வெரி காஸ்ட்லி டு மீ.
அதான் சொல்றான், காசு கொடுத்து 50 சைக்கிளுக்கு வெள்ளிக்கு கொடுத்து நான் என்ன பண்றேன், வாங்கி கர்த்தருக்கு தகன பலியாக நான் செலுத்துறேன். இட் should cost me something. It should be a precious thing to me. எனக்கு அது விலையேற பெற்றதாக, எனக்கு அது முக்கியமானதா இருக்கணும். நான் கொடுக்கிறது யார்கிட்டயோ வாங்கி யார்கிட்டயோ கொடுத்துட்டா அது எனக்கு எந்த விதமான முக்கியத்துவத்தையும் என் உணர்வுக்குள்ள உண்டாக்காது. எனக்கு அது உண்டாக்கணும். அந்த உணர்வை எனக்குள்ள உண்டாக்கும் போதுதான் அதனுடைய பலன், அதனுடைய நன்மையை என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க முடியும் என்பது தாவீது அறிந்ததுதான் சொல்றாரு. ராஜாவா இருக்கும்போது தாவீது சொல்றாங்க, யோசித்து பாருங்க, எல்லா அதிகாரமும் எல்லா செல்வ திரட்சியும் அவன் கையில் இருக்கும்போது அவனுடைய உள்ளம் எப்படி இருந்துச்சு பாருங்க, அவனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய ஃபீலிங் எப்படி இருக்கு? எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கிறவர் கர்த்தர், எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். கொடுத்துட்டு அனுபவிக்க நம்ம கையில் அதிகாரத்தை கொடுத்துருக்கும் போது நல்ல ஒரு உக்கிரானக்காரனா என்னுடைய உணர்வு எப்படிப்பட்ட உணர்வாக இருக்கு? நான் கர்த்தருக்கு விலையேற பெற்றதை கொடுக்குறேனா, அல்லது ஏதோ ஒன்று என்ன? அதான் வேதம் பாருங்க, ரொம்ப அற்புதமாக ஆதி ஆமத்திலே கவனிச்சிங்கன்னா ஆபேலுடைய காணிக்கையும் காயினுடைய காணிக்கையும் குறித்து வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லுது. ஆபேல் என்ன செய்தான், தன் ஆட்டு மந்தையில் இருக்கிற சிறந்ததை கொண்டு வந்து, ப்ரெஷியஸானதை கொண்டு வந்து கர்த்தருக்கு என்ன பண்ணானா, காணிக்கையாக கொடுத்தானா. ஆனால் இந்த காயின் இருக்கிறான் பாருங்க, என்ன பண்ணா, அப்படியே மேலோட்டமா அதில் ஒன்று எடு, இதில் ஒன்று எடு, போதும் போதும் ரொம்ப கொடுக்க வேணாம், எது எடுத்து போதும் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தானா பாருங்க. கர்த்தர் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன பண்ணவில்லை, அங்கீகரிக்கவில்லை. ஏன் அங்கீகரிக்கவில்லைனா, இட் இஸ் நாட் ப்ரெஷியஸ் டு காயின். காயினுக்கு அந்த அவன் கொண்டு வந்து தேவனுக்கு என்று கொடுத்தது அவனுக்கு விலையேறப்பெற்ற உணர்வு இல்லை. அதனால ஆண்டவருக்கும் அந்த விலையேறப்பெற்ற உணர்வு வரல. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற காரியங்களை தேவனுடைய காரியத்துக்கும் உபயோகப்படுத்தணும், உங்க வாழ்க்கைக்கும் உபயோகப்படுத்தணும், உங்க குடும்பத்துக்கும் உபயோகப்படுத்தணும். எப்படிப்பட்ட உணர்வு எனக்கு உண்டாகுது? இங்க தாவீது சொல்றான், நான் இலவசமா எதையும் கர்த்தர் கொடுக்கணும், அதற்கான கிரயத்தை கொடுத்து, இட் ஷுட் காஸ்ட் மீ சம். அது எனக்கு முக்கியமானதாக இருக்கணும், அது எனக்கு சில விலையேறப்பெற்ற காரியமாக இருக்கணும். இருக்கும்போது தான் அதனுடைய பலனை நான் அனுபவிக்க முடியும்னு சொல்றாரு. 1 ராஜாக்களில் கவனிச்சிங்கன்னா இந்த எலியா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம கவனிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு இல்லாததுனால சாரிபாத் ஊர் விதைக்கிட்ட போல, எலியாவை கர்த்தர் ஒரு செய்தி கொடுத்து அவன் கொண்டு போய் அந்த செய்தியை கொடுப்பதுக்காக ஏற்கனவே அவனுக்கு ஆகாரம் வந்து கொண்டிருந்த இடத்தில் ஆகாரத்தை நிறுத்துகிறார். நல்லா கவனிக்கணும், சத்தியங்களை கொஞ்சம் நல்லா நீங்கள் விளங்கி கேட்டீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு என்ன வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் அந்த ஒரு பெரிய ஆசையோடு தான் இந்த சத்தியங்களை உங்களோட பேசி, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பி தான் இந்த சத்தியங்கள்லாம் பேசுகிறாரு. இப்போ எலியா கிளம்பி போகிறாரு, கர்த்தர் சொன்னபடி செய்ய போகிறாரு. அவருக்கு அங்கே தேவன் கட்டளையிடுறாரு. என்ன கட்டளையிட்டாரு? இவ்வளோ நேரம் காகங்களுக்கு கட்டளையிட்டேன், இப்போது 7 விதவைக்கு நான் கட்டளையிட்டிருக்கேன், நீ புறப்பட்டு போன்றாரு. சாப்பாடு இல்லாதனால, சாப்பாடுக்கே வழி இல்லாதனால அவர் அங்கே போகல. ஏன்னா எலியா மனுஷன் மூலமாக போஷிக்கப்படுறதுக்கு முன்னாடி காகங்கள் மூலமாக போஷிக்கப்பட்டிருந்தான். மனுஷனுடைய தொடர்பே இல்லாத இடத்துல கர்த்தர் அவனை போஷிச்சாரு. இப்போ ஒரு மனுஷன் இடத்துல கர்த்தர் அவனை கொண்டு போகிறாருன்னா ஊழியக்காரனை தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொடுப்பதுக்காக தான் அங்கே கொண்டு போகிறாரு. இப்போ எலியா போகிறாரு, மிகுந்த ஒரு பஞ்சம் சாரிபாத் ஊரில். ஒரு விதவை அங்கே இருந்து அவள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறா, விறகை பொறுக்கிட்டு இருக்கிறா. அந்த விறகை எதற்காக பொறுக்கிறான்னா, அவகிட்ட இருக்கிற ப்ரெஷியஸான விலையேற பெற்ற கடைசி அப்பத்தை சுட்டு அவளும் தன்னுடைய மகனும் சாப்பிட்டு சாகிறதுக்காக அவ அந்த ப்ரெஷியஸான வேலையை செய்வதற்காக 2 விறகை பொறுக்கிறா. ஏற்கனவே தீர்மானிச்சிட்டா. என்ன தீர்மானிச்சிட்டா? இதுதான் கடைசி ஆகாரம், இதுதான் கடைசி விலையேறப்பெற்ற ஆகாரம், இதை நாங்கள் சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம், சாக போகிறோன்னு கன்க்ளூஷன் பண்ணிட்டா. அவ கன்க்ளூஷன் பண்ணதை கர்த்தரால் மாற்றி காட்ட முடியுன்றதை தான் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை அனுப்பி அவளை சாக விடாமல் அவளை வாழ்வதற்கான ஒரு அடையாளமாக கர்த்தர் மாற்றினார். நல்லா கவனிங்க, இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது நிறைய கன்க்ளூஷனோட வந்திருக்கலாம். நிறைய விஷயத்தை ப்ரீ கன்க்ளூட் பண்ணி
ஏற்கனவே இப்படி தான், இதுக்கு மேலே மாற்றம் இல்லை, இப்படி தான் முடிஞ்சிச்சு, நம்ம குடும்பம்னா இப்படி தான், உறவுனா இப்படி தான் இருக்க போகிறோம், ப்ரீ கன்சீவ்டு ஐடியாவோட நிறைய விஷயங்களை க்ளோஸ் பண்ணி வந்திருக்கலாம். கதவுகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்களே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருக்கலாம். உங்களுடைய டிசிஷன் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற சத்தியத்தின் மூலமாக இன்னொரு வாய்ப்பை கொடுத்து நடக்கவே முடியாது, வாழவே முடியாது, உயரவே முடியாது, இது வந்து வெளியவே வர முடியாதுன்னு நினைக்கிற உங்களை கர்த்தர் அதே இடத்துல வாழ வைத்து காட்ட முடியுன்ற இந்த செய்தியை சொல்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன இங்கே கொண்டு வந்திருக்கிறார், உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. எலியாவாண்ட கொண்டு போறார். கொண்டு போய் இவன் நினைக்கிறான் அவ்வளோதான், சாப்பிட்டு சாக போகிறேன். எலியா பார்க்குறார், போன உடனே கரெக்டான ஆளை மீட் பண்ணிட்டார். அந்த ஊரில் அந்த ஒரு சகோதரிகிட்ட தான் கர்த்தர் அனுப்புனார், எல்லார்கிட்டையும் அனுப்பலை. அந்த ஒரு ஏழை விதவை கிட்ட அந்த ஏழை விதவைக்கான செய்தியை சொல்கிறதுக்காக ஊழியனை அனுப்பினார். போனார், கரெக்டாக அவ ஊழியக்காரருடைய கண்ணில் பட அந்த ஊழியக்காரன் பார்த்து கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? குடிக்க கொஞ்சம் என்ன கொண்டு வா, தண்ணி கொண்டு வா. ஊரில் பஞ்சம்னா அந்த ஊரில் என்ன இருக்காது, தண்ணி இருக்காது. தண்ணி இருந்தால் தான் விவசாயம் பண்ணியிருக்கலாமே, விவசாயம் பண்ணியிருந்தா நல்ல அறுவடை வந்திருக்கும், நல்ல விளைச்சல் வந்திருக்கும், பஞ்சம் தேவையில்லை. இப்படி கடைசி மாவு சாப்பிட்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. யோசிச்சு பாருங்கள், ஒரு வேளை நம்மளை அப்படியே கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் அந்த பஞ்ச சூழ்நிலைக்கு கொஞ்சம் கொண்டு போய் பார்ப்போம். ஆனால் நம்மளை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அங்கே இருக்கிறீங்கன்னு வச்சிங்க, உங்ககிட்ட எலியா போல் ஒரு தேவ மனுஷன் வந்து சொல்கிறார், கொரிய கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படின்றாரு. அவர் தண்ணி கொண்டு வாதான் சொன்னார். உங்ககிட்ட ஒரு வேளை யாரோ ஒருத்தன் குடத்தை தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்கன்னு வச்சிங்க தண்ணிக்காக. ஆனால் அவர் தண்ணி கொண்டு வானார். உங்ககிட்ட யாரோ ஒருத்தன் குடத்தை தூக்கிட்டு வந்து நின்று கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலான்னு இருக்கிறேன் உங்கள் கிணறுல இருந்து, என்னம்மா தண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நம்மனா என்ன பேசியிருப்போம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்ன கேட்டிருப்போம்? இங்கே இருக்கா, கண்ணு முன்னாடிக்குதா பின்னாடிக்குதா, தெரியலையா உமக்கு என்ன நடக்குது நாட்டு நடப்பு? பஞ்சம், தண்ணி இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. இந்த தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிட போகுது, காலியாக. இந்த தண்ணி காலி ஆகிறதுக்கும் இந்த அப்பம் காலியாக நானே இல்லாமல் போகிறதுக்கும் நான் அறிகுறி தான் எனக்கு இருக்குது. இந்த நேரத்தில் வந்து தண்ணியை மூண்டுக்கிறேன்றீங்க, அப்படி தான் நம்ம சொல்லியிருப்போம். அந்த தண்ணி, அந்த பஞ்சத்தில் அந்த ஏழை விதவைக்கு அது வந்து மதிப்புக்கூடிய ஒன்று, வேல்யூபிளான ஒன்று. அந்த தண்ணியை காட்டிலும் அவளுக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது தெரியுமா? வேல்யூபிளானதை காட்டிலும் ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது எதுனா அவகிட்ட இருக்கிற கடைசி மாவு, கடைசி கொஞ்சம் மாவு, கடைசி கொஞ்சம் எண்ணெய். இப்போ கவனிச்சு பாருங்க, தேவன் எப்பொழுதுமே நமக்கு எது ப்ரெஷியஸோ, எது வேல்யூபிளோ அதுக்கு நேராக தான் கர்த்தர் நம்மோட பேசுவார். ஏன்னா அதை கொடுக்கும்போது தான் நமக்கான அற்புதத்தை ஆண்டவர் செய்யக்கூடிய தேவனாக இருக்க. கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு நடக்க வேண்டிய அற்புதம் எப்போ நடக்கும் தெரியுமா? உங்களுடைய பிரஷியஸ், உங்களுடைய விளையாடப்பட்டு உங்களுக்கு எது முக்கியமோ அதை குறித்து கர்த்தர் உங்களோட பேசி அதுக்கு என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்றாரோ அதை நீங்க செய்யும் போது உங்க அற்புதத்தை யாருமே தடுக்க முடியாது. அதற்கான நிறைவு உங்களுக்கு நேராக வந்து சேரும். அதான் பண்ணாரு பாருங்க எலியா. தண்ணி கேட்குறாரு, கேட்ட உடனே எந்த இதுவும் சொல்லாமல் என்ன பண்ணிட்டா, தண்ணி எடுக்க போயிட்டா. போனவகிட்ட என்ன சொல்கிறாரு? ஹலோ, வாசிச்சிருக்கீங்களா? தெரிஞ்ச சம்பவம் தானே, அதனால தான் கதையாக சொல்கிறேன், இதில் இருக்கிற கதை தான். போகிறா பாருங்க, அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு? போய் நீங்கள் என்ன பண்ணு, சுடுற முதல் அடையில் ஒரு அடையை கொண்டு வந்து, ஒரு அப்பத்தை கொண்டு வந்து என்ன பண்ணு, எனக்கு கொடு அப்படின்றா. இப்போ கவனிச்சு பாருங்க, இப்போ தான் வாயை திறந்து சொல்கிறா, நான் இந்த 2 விறகை பொறுக்கிறதே கடைசியாக என்கிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை நானும் என் பிள்ளையும் சுட்டு அப்பத்தை சாப்பிட்டு சாக இருக்கிறோம். இதுதான் கடைசி ரிசோர்ஸ், இதை செய்ய நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னபோது எலியா சொல்ற, இப்போ கர்த்தருடைய வார்த்தை எலியா மூலமாக வருகிறது. சொல்றாரு, போ, பயப்படாமல் நீ சொன்னபடியே செய், ஆனால் சுடுகிற முதல் அப்பத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொண்டு வா. இப்போ என்ன சொல்றாரு? உனக்கு எது விளையாட பெற்றதோ, உனக்கு எது ரொம்ப முக்கியமானதோ கர்த்தர் அதை கொண்டு வந்து கொடு என்கிட்ட. ஏன்னா உன் உணர்வை, உனக்கு எதெல்லாம் முக்கியமானதோ, உனக்கு எதெல்லாம் ரொம்ப ப்ரெஷியஸ் விளையாட பெற்றதோ கர்த்தர் சொல்றார், எனக்கும் அது ரொம்ப விளையாட பெற்றது, எனக்கும் அது ரொம்ப முக்கியமானது. ஆகவே நம்ம உன்னை நம்பலாம், நம்முடைய தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். கையை சொல்லுங்க, நம்முடைய தேவன் என்ன பண்ண மாட்டாரு. இதில் இன்னொரு காரியமும் புரிஞ்சுக்கணும், நமக்கு எது முக்கியமோ அது மேலேயே ஆண்டவர் கண்ணு வைக்கிறாரே.
நமக்கு அப்படி தானே தோணும். எனக்கு எது முக்கியம்னு தெரிஞ்சு கரெக்டாக அது மேலே கண் வைக்கிறாரு பற்றியா இந்த ஆண்டவர். எனக்கு எது ப்ரெஷியஸ்ன்னு தெரிஞ்சு அது மேலேயே அவர் கண்ணை வைக்கிறாரு. வேற எது நிறைய இருக்கே, 10 புடவை வச்சிருப்பீங்க, ஆனால் ஒரு புடவை மாத்திரம் உங்கள் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவார், அந்த புடவையை கொடு அப்படின்னுவார். ஆண்டவர் இந்த 9ல் தான் ஒன்று சொல்லும், கொடுத்துட்றேன். ஆனால் இது விட்டுரும் ஆண்டவர். ஆண்டவர் சொல்ல இல்லை இல்லை இல்லை, அந்த 9 நீ வச்சுக்கோ, அந்த 1 என்ன பண்ணு கொடு. அதுக்கு நிறைய நேரம் நம்ம அப்படியே ஆண்டவருக்கு அப்படியே சோப்பு தருவோம். பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் இது இல்லை, ஆண்டவர் 2 நாள் உபவாசம் பண்ணி சொல்கிறேன் ஆண்டவரே என்ன. இது ஒரு உதாரணம் சொல்கிறது, இது மாதிரி எல்லா காரியங்களும். ஆனால் ஆண்டவர் அது மேலே தான் கண்ணு. நீங்கள் நினச்சிக்கூடாது எனக்கு எது ப்ரெஷியஸோ அதுவும் அவருக்கு ப்ரெஷியஸாக இருக்குன்னா, என்னுடைய ப்ரெஷியஸ் எனக்கு வெளியேறப்பட்டது மேலே ஏன் ஆண்டவர் கண்ணு அப்படின்னா, ஆண்டவர் நான் உங்கள்கிட்ட பிடுங்குறவரா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்ம ஆண்டவர் பிடுங்குறவர் இல்லை, ஏராளமாய் கொடுக்கிறவர். நல்லா சொல்லணும் பக்கத்தில் பார்த்து, கர்த்தர் நம்மகிட்ட எதையும் பிடுங்குறவர் அல்ல, நமக்கு ஏராளமாய் தாராளமாய். சொல்லுங்க வாய்த்திருந்து, ஏராளமா. எவ்வளோ அழகாகுது பார்த்தீங்களா ஆண்டவருக்கு சொல்ல. நமக்கு சொன்னால் பொருந்துமான்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. பொருந்தாது, அதனால அவருக்கு அது பொருந்தது. நல்லா கவனிச்சுப்பாங்க. அவர் எப்படி கொடுக்குறாரு, நம்மகிட்ட பிடுங்குறவர் இல்லை, நமக்கு ஏராளமாய் தாராளமாக. கையை வாய்த்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர், எனக்கு ஏராளமாய் தாராளம். உங்களை உணர்கிற, உங்களுக்கு எது முக்கியமோ, உங்களுக்கு எது விளையாட பெற்றதோ அதை நீங்க கொடுக்கவோ, அதை பகிர்ந்து கொள்ளவோ, அதை நீங்க இன்னொருத்தருக்காக உபயோகப்படுத்தும் போதோ அல்லது உங்களுக்கு என்று உபயோகப்படுத்தும் கர்த்தர் சொல்ற, அது எனக்கும் விளையாடப்பட்டதுப்பா, எனக்கு விளையாடப்பட்டதா இருக்கணும். உனக்கு எவ்வளோ ஏராளமா தாராளமா உனக்கு நான் கொடுப்பேன்றதை எண்ணிப்பாரு. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்பதை மறந்து விடுகிறோம். நான் நினைக்கிறேன் அந்த எலியா சொன்ன வார்த்தை அந்த சாரிபாத் ஊர் விதவையினுடைய இருதயத்துக்குள்ள இருந்த விசுவாசத்தை எழுப்பி விட்டுருக்கோம். அவளுக்கு தேவனுடைய வார்த்தையெல்லாம் ஞாபகப்படுத்தும். தேவன் சொல்லி இருக்கிற முறைமைகள் எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கும். என்ன ஞாபகம் வந்திருக்கும் தெரியுமா? அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, அறுவடை செய்கிறதுக்கு ஒரு காலம். கையை வாய்த்து சொல்லுங்க, விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, அறுவடை செய்கிறதுக்கு. அப்போ ஒன்று நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கணும். விதைக்கிற காலத்தை என் வாழ்க்கையில் ஏற்படுத்தினா எனக்கு அறுவடையின் காலத்தை கர்த்தர் ஏற்படுத்த அவர் வல்லவர். ஏன்னா அவர் ஏராளமானவர், அவர் தாராளமாய் செய்கிறவர். இன்னைக்கு அந்த விசுவாசம் அவளுக்குள்ள எழும்பினதினால போய் சுட்ட அப்பத்தில் முதல் அப்பத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய ஊழியக்காரன் கையில் கொடுக்குறா. கொடுத்துட்டு போய் திரும்பி பார்க்குறா, பாத்திரத்தில் மாவு நிரம்பி இருக்கு, கலசத்தில் என்ன நிரம்பி இருக்கு. என்ன மாதிரி இருப்போம் பாருங்க. கொடுத்துட்டு போய் இம்மீடியட்டான ஒரு பிளஸ்ஸிங். நல்லா கவனிங்க. நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, கர்த்தருடைய பிரமாணத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிற முறைமையில் உங்கள் வாழ்க்கையை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய பிளஸ்ஸிங்கை எந்த ஜாம்பான் உங்களுக்கு எதிர்த்துனாலும் தடுக்கவே முடியாது. உங்களுக்கு வந்து சேர வேண்டியதை கரெக்டாக கொண்டு வந்து கர்த்தர் சேர்க்க வல்ல. நல்ல கரம் தட்டி இந்த அற்புதமான ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். எவ்வளோ அருமையான ஆண்டவரை சேவிக்கிறோம். கரெக்டாக கொண்டு வந்து சேர்ப்பார். டைம் டிலேவே கிடையாது அவர்கிட்ட. ஆன் டைம் டெலிவரி, சம் டைம் பிஃபோர் டெலிவரி கூட பண்ணுவார். பண்ணுறாரா இல்லையாங்க? அவர் பண்ணுறது மனுஷனுக்கு கொஞ்சம் எட்டினதுனால தான் இன்றைக்கி இந்த லாஜிஸ்டிக் வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ணுறான், ஆன் டைம் டெலிவரி பண்ணுறான், பிஃபோர் டைம் டெலிவரி பண்ணுறான், ரொம்ப டிலேவாகவும் டெலிவரி பண்ணுறான். நம்ம ஆண்டவர் டிலேவாக பண்ணவே மாட்டார். ஆன் டைமும் பண்ணுவார், பிஃபோர் டைமும் பண்ணுவார். ஏன்னா அவர் சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிற உண்மை உள்ள தேவன். இப்போ கவனிச்சு பாருங்க. கொண்டு வந்து போய் கொடுத்துட்டு வீட்டில் வந்து திரும்பி பார்க்குறான், இன்னொரு அடையை சுட முடியுது. தான் பையனை கூப்பிட்டு கொடுத்துருப்பா, அவன் பசியில் இருந்தான், எப்படி சாப்பிட்ருப்பான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி சாப்பிட்ருப்பான். வீட்டிலலாம் சில அம்மாமாருங்களாம் எவ்வளோ தான் அவனுக்கு செஞ்சு போடுறது, இப்போ தானே சாப்பிட்டு போன, திருப்பியும் பசிக்குதுன்ற. அவன் எவ்வளோ கேட்டிருப்பான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை நாள் பட்னியாக இருந்தான். இந்த ஊழியக்காரன் போகிறதுக்கு முன்னாடி இவன் எத்தனை நாள் பட்னியாக இருந்தான்னு தெரியல. அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பான், கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு என்ன சைஸ் வந்து என்னவா இருந்திருக்கும், பெரிய என்ன பூரி மாதிரி இருந்தது, கடைசியில் அப்படியே குட்டியாகி அப்புறம் அப்பளம் மாதிரி ஆயிருக்கும், அதுக்கப்புறம் வத்தல் மாதிரி ஆயிருக்கும். எல்லாம் சைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்திருக்கும். ஆனால் பசி மாத்திரம் அவனுடைய வாழ்க்கையில் குறையாமலே இருந்திருக்கும்.
பசியில் போய் கேட்குறான், கேட்க கேட்க சுட்டு கொடுத்துட்டே இருக்கிறா. சாப்பிட்றான், இவன் சாப்பிட்றான், அவன் சாப்பிட்றான். பத்தாவதுக்கு வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்றான், சாப்பிட்றாங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் கூப்பிடுறாங்க, சாப்பிட்றாங்க. எது வரைக்குமா? வேதம் சொல்ல, பஞ்ச காலம் தீருகிற வரைக்கும் அவளுடைய வீட்டில் மாவும் குறையில, எண்ணெயும் குறையில. இப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் ஏன் செஞ்சார்னா, அவளுடைய விளையேற பெற்றதை கர்த்தருக்கு என்று கொடுத்ததுனால, அது அவருக்கு விளையேற பெற்றதா பார்த்ததுனால, ஆண்டவர் அதை விளையேற பெற்றதா பார்த்ததுனால ஏராளமா தாராளமா வேலை செய்யறாரு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் வேலை செய்ய முடியல. ஏன்னா உங்களுக்கு அது முக்கியமானதா இல்லை, கர்த்தருக்கு அது முக்கியமானதா இல்லாம போயிடுது. கர்த்தருக்கு நீங்க எதை செஞ்சாலும் செக் பண்ணுங்க, உங்க ஃபீலிங் எப்படி இருக்கு. சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்க? சார் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு இந்த வாரம் போகலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம். இது வந்து எப்படின்னா மேலோட்டமா. இன்னைக்கு நிறைய அப்படி தான் ஆப்சன்டீஸ் பாருங்க. சிலர் நேரம் முடிவு வச்சிருப்பாங்க. என்ன முடிவுனா, வருஷத்துக்கு 12 முறை தான் சர்ச்சுக்கு போவேன். எத்தனை முறை? ஆமாம். ஏன்னா 12 முறை திருவிருந்து கொடுப்பாங்க. கரெக்டாக போய் என்ன பண்ணணும், திருவிருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு நேராக திருவிருந்து சாப்பிட்டா நேராக பரலோகத்துக்கு ஸ்பெஷல் டிக்கெட் போல நினைப்போம். அவங்களுக்கு கிடையாது. எதை முக்கியப்படுத்தணும்? அங்கே என் உணர்வு எப்படி? சபைக்கு வர்றதில் தேவனுக்கு செய்கிறது, தேவனுக்கு செய்கிற ஊழியம், தேவனுக்கு கொடுக்குற காரியம், என்கிட்ட இருக்கிறத இன்னொருவருக்கு நான் பகிர்ந்து கொடுக்கறது, குடும்பத்துக்கு செய்யக்கூடிய இதெல்லாம் என் உணர்வு எனக்கு முக்கியமானது, எனக்கு விளையேற பெற்றதை நான் கொடுக்குறேன்றதை காட்டுதா? இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறவங்கிட்ட இந்த ஏழை விதவை பாருங்க, ஒரு வேளை இப்படி யோசிச்சிருந்தா, நம்மளே ஏற்கனவே கடைசி அப்பத்தையும் கடைசி மாவையும் சாப்பிட, இந்த மனுஷன் பார் கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, நமக்கு இந்த ஆளுக்கு எப்படி சோறு போடுறதுன்னு தெரியல அப்படி தானே யோசிச்சிருப்பாவ. என்ன திடீர்னு உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு நீங்கள் எதிர்பாராத திடீர்னு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? சிலருக்கெல்லாம் யோசிப்பீங்க, வீட்டில் 3 பேருக்கு தான் செஞ்சுருக்கிறேன், சாம்பார் வேற கம்மியாக செஞ்சுருக்கிறேன், தண்ணியை ஊற்றலாமா, எனக்கு கொஞ்சம் ஆள் எக்ஸ்ட்ரா. இம்மிடியட் உடனே மைண்ட் ஒர்க் ஆகுது பாருங்க. டக்குன்னு சில நேரம் என்ன கேட்பாங்க, சில கெஸ்ட்டுக்கெலாம் மூஞ்சிக்கு நேரம் அடிச்ச மாதிரி கேட்பாங்க. சிலர் நல்லவங்க இருக்கிறாங்க. என்ன கேட்பாங்க, வந்துட்டீங்களா, வாங்க வாங்க, எப்போ போவீங்க? உள்ள கால் கூட எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளோ நாள் இருப்பீங்க? ஏன்னா அத்தனை நாள் கிளம்ப 3 வேளை சாப்பிட்னா எத்தனை கிலோ ரைஸ் வாங்கணும், கறி, இவங்களுக்கு 3 வேளையும் கறி போடணும் போலக்குது, அப்போ என்ன பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படிலாம் மைண்டு கணக்கு போட்டுகிட்டே கேட்பாங்க. என்ன நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு யாப்பம் விட்டுட்டு போயிடுவாங்கோ. நான் சொல்கிறேன், இயேசுநாதர் சொல்கிறாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், அதில் கவனிங்க, எவ்வளோ அருமையான வார்த்தைங்க. இயேசுநாதர் நான் சொல்கிறேன், உங்களுக்கு விளையேற பெற்றதை நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது, அதை உங்களுக்கென்று உபயோகப்படுத்தும் போது, இன்னொருவருக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்போது, மறந்துடாதீங்க, அதே உணர்வு கர்த்தருக்கும் உண்டாகுது. கர்த்தருக்கும் அதே உணர்வு உண்டாகும்போது உங்களை அவர் எப்படி பலன் அளிப்பார்ன்றதை தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு ப்ரெஷியஸ் ஆனது அவருக்கு ப்ரெஷியஸ் ஆயிருந்து எனக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா அதுதான் இன்னைக்கு காட்டுறேன். பலன் என்ன, அந்த பலன் இவ்வளோ இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான், அடடா இத்தனை நாள் இவ்வளோ இப்படி ஃபீல் பண்ணி நான் கொடுக்காம போயிட்டேனே, இப்படி உணர்ந்து இப்படி முக்கியமானதை கர்த்தருக்கு கொடுக்கணும், இப்படி வந்து விளையாடப்பட்டதை நான் கர்த்தருக்கு கொடுக்கணுன்ற உணர்வு இல்லாமல் கொடுத்துட்டேனே. இப்போ பாருங்க 20ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்றாரு இயேசுநாதர் சொல்றாரு பாருங்க, இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் சொல்ற, நான் என்ன பண்ணுவேன்? உள்ள வந்து உன்னோட உட்காந்து சாப்பிட்றது மாத்திரம் இல்லை. சிலர்லாம் வீட்டில் வந்து நிறைய பேருக்கு நிறைய பேர் கொடுத்து வச்சிருப்பாங்க, பார்த்துறீங்களா? கவனிப்பீங்களா இல்லையா? என்ன சொல்லுவாங்க, வீட்டில் 2 தண்டை சோறு இருக்குது இப்போ அப்படின்னுவாங்க. ஆனால் வந்துட்டாங்கப்பா தண்டை சோறு சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிடும்போது, ஆண்டவர் வந்து தண்டை சோறாலாம் சாப்பிட மாட்டாருங்க. இயேசுநாதர் வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்டாருன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆசீர்வாதம் தானா? மாம்சத்தில் மாத்திரம் இயேசுநாதர்னா உங்கள் வீட்டுக்கெல்லாம் வர்றதுக்கு அவருக்கு என்ன டிமாண்ட் வந்துருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஆவியின் தேவனா இந்த சத்தியத்தின் மூலமாக உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசுநாதர் வருகிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். பாருங்கள், அவர் வந்து கெஸ்ட்டு இல்லை, கெஸ்ட்டு மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டு போகிற ஆள் இல்லை. ஐயோ நல்ல கெஸ்ட்டுலாம் நான் ஒன்றும் தப்பு சொல்லலை, நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கூடாது சொல்கிறேன், பொதுவாக உதாரணத்துக்காக சொல்கிறேன்.
ஏன்னா வந்து சாப்பிட்டுட்டு போகிறவர்ல. இங்கே வேதம் சொல்லுது, அங்கே என்ன பண்ணுறாராம், வந்து அவனோட நான் உட்கார்ந்து என்ன பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கேயோட முடிக்கல, அவனும் என்னோடு என்ன செய்வான், கெஸ்டா வரவர் வீட்டுக்குள்ள வந்து ஹோஸ்டா மாறிடுவார். கையை வைத்து சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. உள்ள கெஸ்டா வந்து அவர் வீட்டுக்கே எல்லாவற்றையும் கொடுக்கிறவரா மாறுறாரு. இயேசுவுடைய ஆசீர்வாதம் அதுதான். எனக்கு அந்த உணர்வு உண்டாகும் போது, விலையேற பெற்றதை நான் கொடுக்கிறேன்ற உணர்வு, முக்கியமானதை நான் கர்த்தர் கொடுக்கிறேன்ற உணர்வு வரும்போது, அவர் என்னோட போஜனம் பண்றாரு. போஜனம் பண்ணிட்டு போயிடுறவர் இல்லை, அதுக்கு பிறகு எனக்குள்ள வந்து எனக்கு போஷாப்ப கர்த்தர் உண்டு பண்ண, நான் சாப்பிட்டு வளருவதற்கான எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரு. என்னுடைய ஜெபம், என்னுடைய விருப்பம் என்னன்னா, நம்முடைய பிளஸ்ஸிங்ஸ் என்ற சபைக்குள்ள வருகிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இயேசு வந்து போஜனம் பண்ணி, இயேசுவோட நம்ம போஜனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிற அந்த ஆசீர்வாதம் உள்ள விசுவாசம். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்க? இயேசு உங்களோட போஜனம் பண்ணி, இயேசு உங்களை அவரோட போஜனம் பண்ண வைப்பாருன்னா அந்த பலன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதை தான் சொல்றாரு, நீ என்ன உணர்றியோ உனக்கு அது விலையேறப்பெற்றதை நீ கொடுக்குமான்னு சொல்ல. அதை நான் விலையேறப்பெற்றதை நானும் உணர்றேன். நான் உணரும் போது நீ என்னோட போஜனம் பண்ணுவதற்கான பலனை நான் உனக்கு கொடுக்கிறேன்றாரு. அந்த பலனை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறார்? தாவீது ரொம்ப அற்புதமா சொல்றார். 23ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றார், கர்த்தர் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை அவர் கர்த்தர் நமக்காக, நமக்கு முன்பாக, சொல்லுங்க கையை உயர்த்தி, எனக்கு முன்பாக என்ன செய்யறாராம் கர்த்தர்? என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் சூழ்நிலைகளுக்கு முன்பாக, என் தேவைகளுக்கு முன்பாக, எனக்கு வேண்டிய எல்லாவற்றுக்கு முன்பாக கர்த்தர் பந்திய ஆயத்தப்படுத்துறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நமக்கு வேண்டிய பந்திய. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான பந்திய கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். எப்போ தெரியுமா? நீங்க என்ன உணர்வோடு ஒரு காரியத்தை செய்றீங்களோ, கொடுக்குறீங்களோ, பகிர்ந்து கொள்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, அந்த உணர்வின்படியே உனக்கு முன்பாக நான் ஒரு பந்தியாய், நீயும் என்னோட போஜனம் பண்ணுவப்பா. என் கூட நீ போஜனம் பண்ணும்போது உன் பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பாத்திரம், என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பிரயாசங்கள், என் தொழில், சொல்லுங்க கையை உயர்த்தி, நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். நல்லா வழிந்து போகட்டும். ஒன்றும் நம்ம உடனே நம்ம கிறிஸ்தவம் ரொம்ப ரொம்ப அக்கறை உள்ளவங்களாக இருக்கக்கூடாது. என்ன ஐயோ வழிஞ்சு வேஸ்ட்டாக போதே, வேஸ்ட்டாக போதான்னு ஆண்டவர் அவர் பார்த்துக்குப்பார். அவருக்கு தெரியும் எது வேஸ்ட்டு எது வேஸ்ட் இல்லைன்னு. நல்லா கவனிங்கள். இந்த 7 விதவுடைய வாழ்க்கையில் தான் நடந்துச்சு பாருங்க. வழிந்து கொண்டே இருக்கு. மாவும் குறையில, எண்ணெயும் குறையில, பஞ்ச காலம் தீரும் மட்டும் அந்த வீட்டில் ஆகாரம் இருந்துச்சு. எந்த வீட்டின் மேஜையை ஆகாரம் இருந்துச்சோ இல்லையோ, இந்த 7 விதவை வீட்டுக்குள்ள கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த பந்தி நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கு. எத்தனை பேருடைய வீட்டில் கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தணும் விரும்புகிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என் வீட்டின் பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தணும் எனக்கு முன்பாக. சொல்லுங்க ஆண்டவரே, என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் தேவைகளுக்கு முன்பாக, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகளுக்கு முன்பாக, என்னுடைய எதிர்காலத்துக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்திய எனக்கு ஒரு டேபிளை கர்த்தர் ரெடி பண்றாராம். எல்லா காரியங்களையும் வச்சு ரெடி பண்ணி வைக்கிறார். நல்லா கவனிங்க. ஏன் அதை செய்கிறாருன்னா, கர்த்தர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்களும் நானும் சேர்ந்து அநேகருக்கு, நல்லா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறாரு, நம்ம சேர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமா. ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதித்த பிறகு பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோன்றார் பாருங்க. நம்ம யோசிக்கலாம், எனக்கு ஒரு வேலை இருக்கு, நல்ல சம்பாத்தியம் இருக்கு, என் தேவைகளை சந்திக்கிறேன், என் குடும்பத்துக்கு வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன், ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் மீதம் எடுக்கிறேன், போதுமே. ஆனால் ஆண்டவர் சொல்ற அது போதாது. ஏன் போதாதுன்னா, என் மூலமா அநேக குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிற, அதனால கொஞ்சம் மீதம் எடுக்கிறது போதாது. அதுதான்
உனக்கு நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறாரு. என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ண விரும்புறாரு. ஏன் இதெல்லாம் செய்யறாருன்னா, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இன்னும் அநேக குடும்பங்களை நான் வழி நடத்தவும், அவருடைய சுவிசேஷத்தை பரப்பவும், அவருடைய வேலையை செய்யவும், அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதுக்கும் கர்த்தர் சொல்றாரு, உன் பாத்திரம் நிரம்பி வழியணும். நிரம்பி வழியணும்னா நான் உனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தணும் அப்படின்ற. எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தினா என் பாத்திரம் நிரம்பி வழியும். யாருக்கு பந்தியை ஏற்படுத்துறாரு? எனக்கு விளையேற பெற்றதை நான் விதைக்கும் போது, கொடுக்கும் போது, உபயோகப்படுத்தும் போது, பகிர்ந்து கொடுக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, அதே உணர்வு எனக்கும் இருக்கு. அதே உணர்வுள்ள கர்த்தர் எப்படி பலன் அளிக்கிறாருன்னா, உங்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுற. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுது. ஒவ்வொரு நாளும் இதை சொல்லுங்க. தேவைகள் வரும்போது சொல்லணும், இல்லை இல்லை கர்த்தர் எனக்கான பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவன். இன்னைக்கு என்ன பந்தி வேணுமோ அந்த பந்தியை கர்த்தர் ஏற்படுத்துவார். சொல்லுங்க வாயை திறந்து, இன்னைக்கு எனக்கு என்ன வேணுமோ அந்த பந்தியை ஏற்படுத்தி என்னையும் ஆசீர்வதிப்பார். அந்த பந்தியிலிருந்து எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நான் கொடுப்பேன். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே எனக்கான பந்தியை ஆயத்தப்படுத்தி எனக்கு வேண்டியதும் கொடுப்பீர். ஆண்டவர் அநேகருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பந்தியாகவும் கர்த்தர் நமக்கு அதை ஏற்படுத்தி தரார். எங்கேயோ ஏற்படுத்துன்னு சொல்லலை, எனக்கு முன்பாக. சொல்லுங்க வாயை திறந்து, எங்கே ஏற்படுத்துகிறாரா? என் கண்ணுக்கு முன்பாக. சொல்லுங்க, நான் பார்க்கக்கூடிய விதத்தில், நான் அனுபவிக்கக்கூடிய விதத்தில், என் உழைப்பின் மூலமா, என் தொழிலின் மூலமா, என் பிரயாசத்தின் மூலமா என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதனுடைய விளைவாக கர்த்தர் என்ன செய்வார்னா பலனை கர்த்தர் ஏற்படுத்துறாரு. எவ்வளோ அருமையான ஆண்டவர். இப்படிப்பட்ட ஒரு உக்ரானக்காரனா, நிர்வாகியா நான் இருக்கணும்னு தான் கர்த்தர் இந்த சத்தியங்களை எனக்கு சொல்லித்தராரு. நான் கர்த்தர் விரும்புகிற இந்த உள்ளமுடைய என் உணர்வு, இப்படிப்பட்ட உணர்வோடு இருக்கிற ஒரு உக்ரானக்காரனா, நிர்வாகியா எனக்கு விளையேற பெற்றதை நான் கொடுக்குறேன். எனக்கு முக்கியமானதை நான் கர்த்தருக்கு என்று விதைக்கிறேன்னா கர்த்தர் அந்த மனுஷனை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அந்த மனுஷன் கையில் பொருளாதார ஆசீர்வாதம் குறைவில்லாமல் கொண்டு வந்து அவன் கைக்கு நேராக, அந்த நபருக்கு நேராக கர்த்தர் கொடுக்க வல்லவரா. அந்த நபர் எப்படி இருப்பாங்கன்னா, பதுக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க, விதைக்கிறவர்களாக இருப்பாங்க. கையை வச்சு சொல்லுங்க, அவர்கள் எப்படி இருப்பார்கள்? விதைக்கிறவர்களாக இருப்பார். அவர்கள் அற்புதமான என்ன விதங்களில் கர்த்தர் சொல்லும் சகல காரியங்களுக்கும் தேவன் மேல் உள்ள அன்பினாலும் விசுவாசத்தினாலும் கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விதைப்பார்கள். சாகாமல் பிழைத்திருக்கிற அற்புதத்தை அவங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா. சாக போறேன்னு சொன்னவன் அதுக்கப்புறம் செத்து போன்னு சொல்லியிருப்பாளா? யோசித்து பாருங்க. அந்த ஏழை விதவை சொன்னாலே, சாரி பாத்து, நான் சாப்பிட்டு நானும் என் மகனும் சாக கிடக்கிறோம் அப்படின்னு சொன்னவன் அதுக்கு பிறகு நான் நம்புறேன் வாயத்தன்னு சொல்லியிருக்கவே மாட்டா. அவளை வாழ வச்ச தேவனை குறித்து அநேகருக்கு சொல்லியிருப்பான். எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை அப்படி கர்த்தர் மாற்றும் போது எத்தனை பேருக்கு நீங்கள் போய் சொல்லலாம், கர்த்தர் சாக கடந்த என்ன கர்த்தர் பிழைத்து இன்னைக்கு வாழும்படி வச்சிருக்கிறாரே, எனக்கு செஞ்ச அதே ஆண்டவர் உனக்கும் செய்ய வல்லவராக இரு. இந்த ஆசீர்வாதத்தை அநேக குடும்பங்களுக்கு கொடுப்பதுக்காக தான் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அதற்காக தான் ஒரு பந்தியை ஏற்படுத்துறாரு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதங்கள் பாருங்க. இப்போ நல்ல இந்த விதத்தில், இந்த சிந்தனை உள்ள, இந்த ஃபீலிங்கோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிர்வாகியாக இருப்பேனா, நான் பதுக்க மாட்டேன், விதைக்கிறவனா இருப்பேன். என்ன கடனில் இருந்தாலும் அந்த கடனில் இருந்து வெளியே வருவதற்கான எல்லா அனுகூலமான வழிகளை கர்த்தர் எனக்கு தரப்பார். போன வாரம் காட்டணும் பார்த்தீங்களா, உலக பொருள் என்பது மேமன். அது என்ன, வட்டியின் சிஸ்டமில் வச்சு வாழ்க்கையை சுதந்திரமே இல்லாமல் அடிமையாகவே இருக்கிற ஒரு சிஸ்டம்குள்ளே வைக்கிறது தான் இந்த உலகத்தினுடைய ஒரு ராஜ்யம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்ன? கர்த்தர் சொல்கிறார், இல்லை இல்லை, உன்னை என்னுடைய நிர்வாகியா, என்னுடைய ஸ்தானாதிபதியா, என்னுடைய என்ன உக்ரானக்காரனா வைத்து உன்னை சுதந்திரமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பது தான்ப்பா நான் உனக்கு கொடுக்குற சுதந்திரம். எத்தனை பேர் கையை உயர்த்தி அதை ஆமென் ஏற்றுக்கொள்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பது தான் சுதந்திரம். யார்கிட்டயே போய் கையேந்தி நிற்கிறது சுதந்திரம் கிடையாது. யாருக்கோ ஒரு அடிமையா, ஏதோ ஒரு கடனில் அடிமையா இருக்கிறது அது சுதந்திரம் கிடையாது. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருப்போம்னா, உக்ரானக்காரனா நிர்வாகியாக இருக்கிறவன் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வருவான். கர்த்தர் அவனுக்கு அந்த வழியை காட்டுவார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஒன்றும் இல்லாத இந்த ஏழை விதவைகிட்ட இருந்த கடைசி மாவையை கர்த்தர் அந்த பஞ்சகாலம் தீரும் மட்டும் ஆண்டவர் அற்புதமான வேலையை செஞ்சாரே. பஞ்சகாலம்னா பஞ்சகாலம் தீரும் மட்டும்னா கிட்டத்தட்ட 3 வருஷங்க.
3 வருஷத்துக்கு கழிச்சு தான், 3.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த தேசத்துல திருப்பியும் மழையே பெஞ்சிச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஏறக்குறைய 1000 நாட்களுக்கு மேலாக கர்த்தர் அந்த வீட்டில் மாவும் குறையில, எண்ணெயும் குறையில. பஞ்ச காலத்திலே அவளை அப்படி நடத்தி இருப்பானா? உலகம் நார்மலாக, அந்த ஊர் நார்மல் ஆன பிறகு அவள் எப்படி இருந்திருப்பான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் அவள் கையை சிறுகி போக இடம் கொடுத்துருக்கவே மாட்டார். நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கெண்டு எதை செஞ்சாலும், நீங்கள் எதை உபயோகப்படுத்தினாலும், எதை இன்னொருவருக்கு பகிர்ந்து கொடுத்தாலும், உங்கள் உணர்வு என்னவா இருக்குது? இது ஒன்றும் முக்கியம் இல்லை, இது நமக்கு உபயோகமாகலை, அதனால கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கிறோமா? கொடுக்கும்போது இல்லை, இது எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது, இது எனக்கு ரொம்ப முக்கியமானது, இது எனக்கு ரொம்ப வேல்யூபிள் ஆனது, ஆனாலும் நான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு, அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நான் கொடுக்குறேன்னு வரும்போது ஆண்டவர் சொல்ல, அந்த உணர்வு எனக்கும் வருதுப்பா. எனக்கு அந்த உணர்வு வரும்போது நான் பலன் எப்படி கொடுக்குறேன்னா, உனக்கு ஒரு பந்தியை நான் ஏற்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இதுதான் கர்த்தருடைய மெத்தட். பாருங்க எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணுவார்னா, ஆண்டவர் தம்முடைய கோட்பாடுகளை, தம்முடைய வசனத்தை கை கொள்றதுக்கு எப்படி உங்களை மோட்டிவேட் பண்றார், எப்படி உங்களை ஊக்குவிக்கிறார்னா, தேவன் கொடுக்கிற பலனை உங்களுக்கு காட்டுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து செய்ய வைக்கிறதுக்கு எப்படி ஊக்குவிக்கிறார்னா, கர்த்தர் கொடுக்கும் பலனை நமக்கு காட்டுவார். சொல்லுங்க வாய்த்து, கர்த்தர் கொடுக்கிற பைபிள் ஒருத்தருக்கு காட்டினார், கவனிச்சிங்களா? 1 சாமுவேல்ல 17ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கு ஒரு பலனை காட்டுறாரு. நான் காட்டினேன் பார்த்தீங்களா? இந்த தாவீது சொல்றான் பார்த்தீங்கன்னா, எதையும் நான் இலவசமாக கொடுக்கல, கர்த்தருக்கு கொடுக்கறத நான் இலவசமாக கொடுக்க மாட்டேன், அதுக்கான கிரயத்தை, இட் ஷுட் காஸ்ட் மீ சம்திங், இட் ஷுட் பி எ வெரி ப்ரெஷியஸ் ஒன் டு மீ அப்படின்றாரு, சொல்றாரு பாருங்க. அதை இப்போ அதே தாவீது தான் கர்த்தர் அவனை ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் காட்டுறார், நீ எனக்கு ஒன்றை செஞ்சினா நான் உனக்கு எப்படிலாம் பலன் கொடுப்பேன்னு கொஞ்சம் பாருப்பான்றார். 1 சாமுவேல்ல அந்த வசனங்களை மாத்திரம் வாசிக்க விரும்ப, ரொம்ப அற்புதமான வார்த்தைகள், அதை வாசித்து நான் முடிப்போம். 1 சாமுவேல்ல 17ஆம் அதிகாரத்தில் கவனித்து பாருங்க, அங்கே 25ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே சொல்றாரு, அங்கே யுத்தத்துக்கு தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போறான். அப்பா சாப்பாடு கொடுத்து அண்ணன்களை போய் பார்த்து விசாரிச்சுட்டு வான்னு சொல்கிற இடத்துக்கு போகிறாரு. ஒரு பார்க்குறாரு, பார்க்கும்போது அங்கே அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குதுன்னா, பெலிஸ்தியரில் இருக்கிற கோலியாத் எழும்பி நின்று ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளை நிந்திக்கிறான், உடன்படிக்கை உள்ள பிள்ளைகளை அவன் நிந்திக்கிறான். விருத்த சேதனை இல்லாத ஒருவன் தேவனுடைய பிள்ளைகள் நிந்திக்கிறத கேட்குறான் பாருங்க, கேட்டுக்கொண்டு இருக்கிறான். இவனும் பார்க்குறான். அது நடுவே அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட பிறகுதான் அவன் மோட்டிவேட்டே ஆகிறான். நல்லா கவனிங்க, இந்த சத்தத்தை கேட்கும்படி அவனை கொண்டு போய் நிறுத்தினதே ஆண்டவர் தான். ஆண்டவர் எப்படி மோட்டிவேட் பண்றார்? அவருடைய வேலையை செய்யறதுக்கு முன்பாக, அவனை ராஜாவாக ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்ல, உனக்கு பலன் கொடுக்க போறவர் நான் தான்ப்பா, நான் தான் உன் எஜமானு, நீ எனக்கு உக்கிரானக்காரனா இருக்க போற, நான் நினைக்கிறத நீ செய்யக்கூடியவனா இருக்கணும், ஆகவே இப்போ உனக்கு காட்டுறேன் என் பலன் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்றாரு. 25ஆம் வசனம் வாசிப்போமா? அங்க சொல்லியிருக்கு பாருங்க, அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான், இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டார் இஸ்ரவேல் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? 3 காரியம் சொல்றான் பாருங்க. 1, இந்த கோலியாத்தை கொல்றவனுக்கு ராஜா என்ன கொடுப்பாரு? ரிவார்ட சொல்றாங்க. அங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் பேசிக்க, பாத்தியா கேட்டியாப்பா, இந்த ஆளை போய் இந்த கோலியாத்தை வீழ்த்துறவனுக்கு ரிவார்டு கொடுக்குறாங்களா? என்ன ரிவார்டு? முதல்ல அந்த ராஜா அவனை என்ன ஆக்குவாராம்? ஐஸ்வர்யவானாக்குவான். 2வது சொல்றாரு, அந்த ராஜா என்ன செய்வாராம்? தன்னுடைய குமாரத்திய விவாகம் பண்ணி வைப்பாரு. 3வது சொல்றாரு, அந்த ராஜா அந்த குடும்பத்தார் இஸ்ரவேல் நாட்டில் டாக்ஸே கட்டாம, வரியே கட்டாம இருப்பதுக்கான வழியை கொடுக்குறாரு. 3 காரியத்தை கேட்ட உடனே கேட்டவன் அமைதியாக இருந்திருக்க வேண்டியது தானே? அடுத்த வசனம் பாருங்க, கேட்குறான், திருப்பியும் கேட்குறான், என்ன கொடுப்பாரு கேட்குறான் பாருங்க. அவனுக்கு அப்பா என்ன தோணுதுன்னா, இதை கேட்ட உடனே இதை கேட்க அவனை வச்சு ஆண்டவர் அவனை வந்து மோட்டிவேட் பண்றார். அவனை அந்த யுத்தத்துக்கு என்று தைரியமா போய் நிற்கும்படி கர்த்தர் செய்கிறார் பாருங்க. 26ஆம் வசனம் பாருங்க, அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலை நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்
ஜீவன் உள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு திருப்பியும் சொல்றான். கேட்கிறான், என்ன செய்யப்படும், என்ன செய்யப்படும்? கர்த்தர் அவனை பலனை கேட்க வச்சு எவனுமே போக ஆயத்தம் இல்லாதவனை இவனை ஆயத்தம் பண்ணிட்டாரு. போய் நின்று கோலியாத்தை வீழ்த்துறான். எதை வச்சு வீழ்த்தினான்? கூழாங்கல்ல வச்சு காலி பண்ணாங்க. யுத்தத்துக்கு உபயோகமே ஆகாத ஒரு கருவி எடுத்து யுத்த வீரனை கீழே தள்ளுறான் பாருங்க. கர்த்தர் காட்டுறாரு, என் வேலையை நீ செஞ்சினா நான் உனக்கு கொடுக்குற பலன் எப்படி இருக்கும் பாரு அப்படின்றாரு. எல்லா ஐஸ்வர்யம் அப்படின்னா எங்கன்னா தாவீதை கெடுக்கிறதுக்கு ஆண்டவரே வழி பண்ணுறாரா? கிடையாதுங்க. அதனால தான் தாவீது கையில் எவ்வளோ வெற்றி, எவ்வளோ வெள்ளி பொண்ணை கொடுத்தாலும் அவனுக்கு தெரியும் இதுக்கு எல்லாத்துக்கும் அதிபதி கர்த்தர் தான். வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று சொல்லுகிற ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் என் கையில் இதை நிர்வாகம் பண்ணும்படி கொடுத்துருக்கிறாரு. நான் ஒரு நல்ல உக்கரானனா, நல்ல என்ன ஒரு நிர்வாகியா, கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்துக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த உணர்வு எனக்கு உண்டாக நான் கொடுக்கறது விலையேற பெற்றதாக இருக்கணுன்றதுக்காக ஆண்டவர் ஆரம்பத்தில் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. பலனை காட்டுறாரு. நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, ஒரு பலன் எதிர்பார்க்காம வேலை செய்வீங்களா? அப்படிப்பட்ட நல்லவருங்க யாராக இருக்கிறீங்களா? தனியாக வந்து பாருங்கள். ஏன்னா பைபிளே சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்குன்னா வேலைக்காரன் கூலிக்கு என்னவா இருக்கிறான்? யூ கேன் எக்ஸ்பெக்ட் யுவர் ரிவார்ட். ஒரு மனுஷனுடைய லைஃப் சிஸ்டமே ரிவார்ட் பேஸில் தான் ஃபங்க்ஷன் ஆகுதான். ரிவார்டு இல்லைன்னா அந்த மனுஷன் சோர்ந்து போயிடுறான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு வேலை ஒருத்தங்க நல்லா செய்கிறாங்கன்னா ஒன்று நீ உனக்கு பணமாக கொடுக்கணும், இல்லைன்னு பாராட்ட தான் செய்யணும். ரெண்டுமே செய்யாமல் அப்படியே என்ன பாறைகள் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? சீக்கிரம் அந்த ஆளும் பாறைகள் ஆகிடுவார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒரு பிரயோஜனமும் பலனும் இருக்காது. ஆனால் செய்கிறவங்களுக்கு ஒரு ரிவார்டு, ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யும்போது அதை இன்னும் வேகமாக இன்னும் வீறு கொண்டு செய்யக்கூடியவங்களாக மாறுறாங்க. அதான் சொல்கிறார். இன்னைக்கு சர்ச்சைக்கு வரோம், என்ன எதிர்பார்ப்படும்? கர்த்தர் இன்னைக்கு என்னோட பேசுவார். எத்தனை பேர் அந்த எதிர்பார்ப்பு வந்தீங்க? கர்த்தரோட பேசுகிறாரா? அவங்க எதிர்பார்ப்பு கேட்டது போல பலன் கொடுக்குறாரா? இதாங்க பலன். தேவ ஆலயத்துக்கு வரேன், முக்கியப்படுத்துறேன், முக்கியமான என்னுடைய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்குறேன். ஆண்டவருக்கு கொடுத்ததுனால கர்த்தர் எனக்கு பலன் அளிக்கிறார். இங்கே வந்து உட்காரும் போதெல்லாம் என் கூட முகமாக கர்த்தர் பேசுகிறார், எனக்கு கற்றுக் கொடுக்குறார். என் வாழ்க்கையை நல்ல விதத்தில் நல்ல வழிகளில் கொண்டு போவதுக்கு, இன்னும் முன்னேற்றமான நிலையில் நான் என் வாழ்க்கையை மாற்றுவது கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரே. இயேசுநாதரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு நாங்கள் சொல்கிறாரு, தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சிலுவையை சந்தோஷமா எண்ணி எல்லாவற்றையும் அவர் சகிச்சார். நான் கேட்குறேன், சிலுவையில் சாகிறது ஆனால் சந்தோஷமா போய் சாவாங்களா? எவ்வளோ அகோரமான பாடு, பிரச்சனை, வேதனை. ஆனால் வேதம் சொல்கிறது, தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருளை எண்ணி அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை அவர் சகித்தார் என்று வேதம் சொல்லுதே. எப்படி செஞ்சாரு? ஏன்னா அவருக்கு தெரியும், என் ஜீவன், என்னுடைய விலையேறப்பட்ட ஜீவனை கொடுத்தா அதுக்கு ஈடாக கோடி கோடியான மக்களை கர்த்தர் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருவார் என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்து தம்முடைய ஜீவனை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் கொடுத்ததினாலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர்றாரு. இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் திரளான மக்கள் தேவனை அறிந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருகிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் தம்முடைய விலையேறப்பட்ட ஜீவனை கொடுத்ததுனால பலன் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. நான் சொல்ல நல்லா கவனிங்க. கர்த்தர் கொடுக்குற ரிவார்டு உங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் வரும். நீங்கள் போனாலும் உங்கள் சந்ததிக்கும் அந்த ரிவார்டை கர்த்தர் தொடர வைக்கக்கூடிய நல்ல தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்குறவர். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிக்கணும். எல்லாரும் எடுப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அங்கே சொல்லியிருக்கு பாருங்க. 6ஆம் வசனம் வாசிப்போமா? இணைந்து வாசிப்போம். அங்கே சொல்லியிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, இதுதான் ரொம்ப முக்கியம், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நல்ல கவனிங்கள். விசுவாசத்தோட தேவனை தேடணும்.
தேவனை தேடும் போது எப்படி தேடுறேன்? கர்த்தர் இன்னைக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க, சத்தியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. இதெல்லாம் என் வாழ்க்கையில் கை கொள்றேன். அவர் மேல் உள்ள அன்பினால, விசுவாசத்தினால, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்பிடிந்து நான் கை கொள்றேன். கை கொள்ளும் போது எனக்கு அவர் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நான் அறிகிறேன். ரொம்ப முக்கியம் பாருங்க, தேவன் நமக்கு பலன் அளிக்கிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு பலன் எப்படி அளிப்பாரு? ஏராளமாய் தாராளமாய். சொல்லுங்க, எப்படி பலன் அளிக்கிறாரு? அந்த ஏராளமா தாராளமா தான் எப்படி பண்றாருன்னா, கர்த்தர் எனக்கு முன்பாக ஒரு பந்திய கர்த்தர் என்ன செய்கிறாரு? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கான பந்திய கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஏராளமாய் தாராளமாய் செய்வார். ஏன் செய்கிறாரு? என்ன ஆசீர்வதிச்சு என்ன அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அதுக்கு ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுக்குறார். உன்னுடைய உணர்வு, வாட் இஸ் யுவர் ஃபீலிங்? கர்த்தருக்கு கொடுக்கும்போது, கர்த்தருக்கு ஒரு ஊழியம் செய்யும் போது, வீட்டில் ஒரு காரியத்தை செய்யும் போது, வேலையில் போய் ஒரு காரியம், வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருக்குது? என்ன உணர்வு? நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா? நீங்கள் கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா? விலையேறப்பட்டதை கொடுக்குறீங்களா? கர்த்தர் சொல்ல, அதே உணர்வு எனக்கும் வருது. அதே உணர்வு கர்த்தருக்கு வந்தால் நீங்கள் ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஏன்னா அவர் பலன் அளிக்க உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு நாளும் பலன் அளிக்காமல் போக மாட்டார். நிச்சயமாக பலன். தாவீது காட்டினாரே பலனை. நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த நாட்களில், வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு என்ன பலன் வரணுமோ அதை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன் அவர் வல்லவராய் இருக்கிறார்னா, என் உள்ளம் நான் என்ன உணர்றேனோ அதையே அவர் உணர்றார். எவ்வளோ நல்ல பிரதான ஆசாரி நமக்கு. எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல எழுந்து நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு என்ன உணர்வோடு சர்ச்சைக்கு வந்திருக்கிறீங்க? இது எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இங்கே வந்து கர்த்தருக்கென்று என் நேரத்தை கொடுப்பது எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ். இது எனக்கு ரொம்ப வேல்யூபிள். இது எனக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட், எனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ஆண்டவர் உங்களுடைய உணர்வை பார்த்து அறிந்து கொள்ளும் போது, உங்கள் உணர்வை போலவே அவரும் உங்கள் உணர்வை புரிந்து கொண்டு அதையும் அவர் உணர்கிறார். அந்த உணர்வை அவர் உணரும் போது அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன்? நான் ஆண்டவரே, நீர் எனக்கு பலன் கொடுக்கிற தேவன். சொல்லுங்கள், நல்ல வாயத்திறந்து, கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் பலன் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் பலன் கொடுப்பார். ஏன்னா எதெல்லாம் கர்த்தருக்கு என்று விதைக்கிறனோ அது எனக்கு ரொம்ப முக்கியமானது, அது எனக்கு ரொம்ப விலையேற பெற்றது, அது எனக்கு ரொம்ப மதிப்புக்குரிய ஒன்று. அதெல்லாம் இயேசுவுக்கும் விலையேற பெற்றது. கையை உயர்த்தி சொல்லுங்க, அதெல்லாம் இயேசுவுக்கும் விலையேற பெற்றது, இயேசுவுக்கும் ரொம்ப முக்கியமானது. ஆகவே எனக்கு ஆண்டவர் பலன் அளிக்கும் போது எனக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிற கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில, பொருளாதாரத்தில், வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு பலன் அளிக்கிறவராயிருப்பார். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பலன் அளிக்கிறதுல உண்மை உள்ள தேவன். ஒரு நாளும் மாற மாட்டீர். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் என்ன ஆண்டவரே கஷ்டத்தோடு என்ன சூழ்நிலை வந்திருந்தாலும் இன்னைக்கு அவர்களுக்கு நீ கற்றுக் கொடுத்துருக்க. என்னுடைய உணர்வு எப்படிப்பட்ட உணர்வா இருக்கு? நான் கொடுக்கிறது, நான் கர்த்தருக்காக செய்யறது முக்கியமானதா இருக்கா, விலையேறப்பட்டதா இருக்கா? ஆண்டவருக்கும் அது விலையேறப்பட்டதா இருக்கு. நான் செய்யறது, நான் கொடுக்கறது ஒன்றும் பெருசு இல்லை, ஒன்றும் முக்கியம் இல்லைன்னா கர்த்தர் சொல்றாரு, எனக்கும் அது முக்கியம் இல்லாமல் போயிட்டோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உமக்கு செய்கிற எல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமானது. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் உமக்கு செய்கிற எல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரே, எனக்கு அதெல்லாம் விலையேற பெற்றது. நான் உமக்கு எதை செஞ்சாலும் எதை கொடுத்தாலும் ஆண்டவரே, என்னுடைய விலையேற பெற்றதை நான் கொடுக்கிறதுனா அது உமக்கும் விலையேற பெற்றதாய் மாறுகிறது ஆண்டவரே. ஆகவே நீர் எனக்கு பலன் அளிக்கிற உண்மை உள்ள தேவன். ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் பாத்திரத்தை நிரம்பி வெளியே பண்ணுகிற தேவன். இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிஜமான விதத்தில் எங்க கண்ணு முன்பாக, எங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைக்கிற பந்தியை நாங்கள் ருசி பார்க்க கிருபை செய்ய. கேட்ட சத்தியங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள தொடர்ந்து உம்முடைய சத்தியத்தின் கிரியைகளை நடப்பிப்பதாக ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.